இளையவளின் இடை ஒரு நூலகம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து சரண் சீதையின் காதல் என்று விழி வழி நுழைந்தது. ஐயோ சரி சிரிக்காது. ஒரு விழி பார்வை தீபங்களை ஏற்றி. நல்லா இருக்கு. சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. காரமா நல்ல குட் சிங்கர்ஸ். நம்ம இவங்க தான் நல்லா பாடுறாங்க, இவங்க வந்து தப்பாக பாடுறாங்க அப்படி நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. வந்து யார் டைட்டில் வின் பண்ணி நம்ம நினைக்கிறீங்க? அது எங்களுக்கு தெரியாது. கண்ட பின்னே உன்னிடத்தில். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொளி என்ன விடயம் தொடர்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து நாகர்கோயிலில் வந்து நாகதம்புரான் ஆலயம், அதாவது பூர்வீக நாகதம்புரான் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தமிழர்களுடைய வரலாற்றிலேயே ஒரு பழமையான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த நாகர் வழிபாடு ஒரு சிறப்பான இந்த நாக பூசைகள் வந்து இடம்பெறுகின்ற அந்த ஆலயத்தில் வந்து இன்றைய தினம் வந்து 10வது திருவிழா வந்து மிக சிறப்பாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைய தினம் இரவு பொழுதிலே வந்து சிறந்த பூசை வழிபாடுகள் வந்து அங்கே இருக்குது. அதோட வந்து இன்றைய தினம் அங்கே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றை வந்து தயார் செஞ்சிருக்கணும். இந்த ஆலயத்தில் வந்து இந்த பிரதேசங்களில் இருக்கிற நீங்கள் இல்லாட்டிக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறைகளையும் அதோட வந்து மிக சிறந்த ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து கண்டு கழிக்கலாம். இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பாக வந்து உங்களுக்கு தாரத்துக்காக இந்தியாவில இருந்து கூட கலைஞர்கள் வந்திருக்கணும். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே வந்து மிக சிறந்த ஒரு இசை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தமிழுடைய சரிகமப இசை நிகழ்ச்சியை சொல்லலாம். அந்த இசை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றின ரிக்ஸிதா அதே மாதிரி சரண் அவர்களும் வந்து இன்றைய தினம் உங்களுக்காக சிறந்த பாடல்களை அங்கே வந்து தாரத்துக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கும் அந்த இசை நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்களும் அந்த ஆலயத்துக்கு போய் சென்று அந்த இசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துடைய பலாலி விமான நிலையத்தினூடாக இந்த பாடகர்கள் கலைஞர்கள் வந்து வருகை தருகிறோம். அவர்கள் வருகின்ற அந்த காட்சிகள் அதே மாதிரி அவர்களுடைய சிறிய ஒரு உரையாடல் அதோடு அவர்களுடைய மனதுக்கு பிடித்த பாடல்களை கூட இன்றைய தினம் இந்த இடத்துல எங்களுக்காக பாடி காட்டியிருக்கணும். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது. இசை பிரியர்கள் உங்களுக்காக இந்த காணொலி. எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டை வந்து காட்டாமல் நாங்கள் வீடியோ வந்து போடுறதில்லை. அதால் உங்களுக்கு ஒருக்கா இந்த இந்தியாவிலேருந்து இந்த இண்டிகோ விமானத்தை ஒருக்கா காட்டிட்டு இந்த வீடியோ வந்து தொடரலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைய தினம் நிறைய பேர் இந்த விமான நிலையத்துக்கு வந்திருக்கணும் வேணும்னு சொன்னால் பார்க்குறதுக்கு இந்த ஃப்ளைட்டுகள் அதுகளை வந்து இறங்குற காட்சியில் பார்க்குறதுக்காக வந்திருக்கணும். நீங்களும் ஜாழ்ப்பாணங்கள் இருக்கிறார்கள், இதுகளை வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்களும் வந்து பார்க்கலாம். அதோட பாடசாலை மாணவர்கள் அதே மாதிரி நீங்கள் டியூஷன் சென்டர்கள் வச்சிருந்து அந்த பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு வந்து ஒரு சுற்றுலாவாக இந்த விமான நிலையத்தையும் பார்க்கலாம் அப்படின்றதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலாலி விமானத்தில் இந்தியாவிൻ്റെ 2 பிரதேசங்களில் இருந்து விமானம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரது. ஒன்று சென்னையிலேருந்து வாரது, அதே மாதிரி திருச்சியிலேருந்து நான் நினைக்கிறேன் விடிய காலமாக வார இந்த விமானம், அதாவது 11:30க்கு வார விமானம் வந்து சென்னையிலேருந்து வாரது. அதே மாதிரி 2 மணி 2:30க்கெல்லாம் ஒரு ஃப்ளைட் ஒன்று வாரது, அது வந்து திருச்சியில் வார அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு சிறிய ரக விமானம் தான் இண்டிகோண்டு. இத்தனை பேர் இதில் சரியாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியலை. இப்போ வந்து ஃப்ளைட் வந்து சரியாக 11:30க்கு வந்து லேண்ட் ஆகிருக்கு. வணக்கம் 2 பேருக்கு. ஹலோ வணக்கம். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? எத்தனை நேரம் வந்துட்டீங்க 2 பேரும்? நான் வந்து 5வது தடவை. எனக்கு வந்து தேர்ட் டைம் வந்துருக்கு. எப்படி தமிழகம் மாதிரி இருக்குதோ யாழ்ப்பாணம், இல்லாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. காரமாக சமைக்கிறீங்க எல்லாரும். எப்படி எதிர்பார்க்குறீங்க சாப்பாடு? டேஸ்டாக தான் இருக்கு. ஆனால் வந்து ஆமாம். சரி, ஓகே. என்ன நிகழ்வுக்காண்டி வந்துக்கிறீங்க? இது என்ன ஒரு நாகர்கோயிலில் ஒரு திருவிழா நடக்கு, அதுக்காக. நீங்கள் 2 பேரும் மட்டும் தானே இந்தியாவிலேருந்து வந்துக்கிறீங்க? இல்லை, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் நாங்களும் 2 பேர் வந்திருக்கோம். ஷோக்காண்டி வந்து எப்படி போகுது சரிகமப்பா இந்த ஷோக்கு? பிறகு நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டடி படிக்கிறீங்களா? இல்லை வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிப்போட சேர்த்து மியூசிக் எல்லாம் போயிட்டு? ஆமாம். ஓகே. உங்களோட குரலில் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சரண் அண்ணா பாடுவாரு. அப்புறம் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் வந்து சரண் பாடுவாரு. சரி, என்ன பாட்டு வேணும்? விருப்பமான பாட்டே படிங்க. பாடுங்கம்மா, கேட்குறாங்க. சீதையின் காதல் என்று விழி வழி நுழைந்தது, கோதையின் காதல் என்று செவி வழி புகுந்தது,
என்னவோ என் நெஞ்சினை இசை வந்து தொலைத்தது, இசை வந்த பாதி வழி தமிழ் மெல்ல நுழைந்தது, இசை வந்த திசை பார்த்து மனம் குளிர்ந்தேன், தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன். அஞ்சலே அஞ்சலே என் உயிர் காதலே, பூவே உன் பாதத்தின் புஷ்பாஞ்சலி பொன்னி, உன் பெயருக்கு பொன்னஞ்சலி கண்ணி, உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. தேங்க்யூ. சூப்பராக இருக்கும் உண்மை. சூப்பர் சூப்பர். மற்ற சரணண்ணா வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? 2 நாள் எப்படி பார்க்குறேன். முதல் முறைக்கா வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் துண்ணா இது நெல்லியடிக்கு. ஆமாம், நெல்லியடி பார்த்து நாங்கள். எப்படி போகுது உங்களோட லைஃப் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு பிரதர். ஆமாம், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல சேஞ்சஸ், நிறைய கற்றுக்கிட்டேன். ஆல் குட். சரி, உங்களோட குரலில் வந்து உங்களோட ஃபேவரட் சாங் கொண்டு படிப்பீங்களா? என்ன சாங்னாலும் பரவாயில்லையா? சரி. ஒரு விழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்ததோ நெஞ்சோடு இன்று. சிரிக்காது, பாடுவார், திருப்பி பாடு. சும்மா ஐயோயோ. சரி, கேட்டே ஆகணும். நாங்கள் மட்டும் இல்லை, உங்களோட பாட்டை விரும்பி கேட்குற எல்லாரும் வந்து நீங்கள் சரிகப்பா நிகழ்ச்சியில் வந்து உங்களை ஒரு ஒரு என்ன சொல்கிறது டேர்னிங் பாயிண்டாக மாற்றின ஒரு பாட்டு ஒன்று இருக்குதாங்க. ஆமாம் இருக்குது. லைன்ஸ் படிக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நன்றி. நல்லா இருக்குது. மற்றது உங்கள்கிட்ட கேட்கணும் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்துருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்தில் நீங்கள் 2 பேரும் வந்து பல ஷோக்கள் செஞ்சுருக்கிறீங்க. இந்தியா கலைஞர்களுக்கும் ஈழத்து கலைஞர்களுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதா, இல்லை வந்து இந்தியாவில் இருக்கிற மெக்கானுங்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற கலைஞர்களுக்கு இருக்கிற பேண்ட் வேறு இல்லை? எல்லாமே சூப்பர். எல்லாம் அது வந்து நம்ம அதையும் பேஷன் வந்து மனசில் வச்சுட்டே இருக்கவங்க எல்லாருமே நல்லா தான் வாசிப்பாங்க. இந்தியா ஸ்ரீலங்கான்லாம் இல்லை, கரெக்ட், எல்லாருமே நல்லா வாசிப்பாங்க. எல்லாருமே நல்ல கலைஞர்கள். நாங்கள் போன பேண்ட்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான பேண்ட்ஸ். பெஸ்ட். மற்றது இந்த ஷோவில் வந்து உங்களுக்கு யார் பின்னாடி பேண்ட்? இப்போ நம்ம இது யாழ் வாய்ஸ், யாழ் டியூன்ஸ். சரி, ஓகே. உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் 2 பேரும் சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? நீங்கள் தனித்தனியாக சொல்லுங்கள். பதில் சரணா நான் சொல்லுங்கள். இப்போ நடக்கிற சீசனில் வந்து யார் டைட்டில் வின் பண்ணி நம்ம நினைக்கிறீங்க? அது எங்களுக்கு தெரியாது. இந்த கேள்விக்கு ஆன்சரே இல்லை. இல்லைப்பா, ஏன்னா எல்லாருமே நல்லா கெஸிங்னா அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நல்லா பாடுறாங்க. ஏன்னா ஒரு ஆள் என்றாலும் இப்போ நீங்கள் மனசு வச்சுருக்கீங்க. நீங்கள் சொல்கிறா நடக்க போகிறோம் இல்லை, சும்மா ஒரு கெஸிங். இப்போ ஒரு ஆள் இவெல்லாம் பெரும் அல்லது இவரெல்லாம் பெருமன் இருக்கும். இது சும்மா அப்படி சொல்லவும் கூடாது, அப்படி சொல்லவும் தெரியாது. ஓகே, எனக்கு நார்மலாக பேச தெரியாது, அது ஒரு விஷயம். எல்லாருமே நல்லா பாடுறாங்க. ஆமாம், ஏன்னா நாங்களும் அங்கேருந்து தானே வந்திருக்கோம், அதனால சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்த்துக்கள். நல்ல குட் சிங்கர்ஸ். நம்ம இவங்க தான் நல்லா பாடுறாங்க, இவங்க வந்து தப்பாக பாடுறாங்க அப்படி நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. திடீர்னு ஒரு நாள் அடிச்சிடலாம் கோலு அங்கே. ஆமாம், அது நம்ம சொல்லவே அதுக்கு ஆன்சரே இல்லை. ஓரளவுக்கு கெஸ்ஸிங் உங்க 2 பேருக்கும் தெரியுமா? நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அது இருக்கு. எனக்கு கெஸ்ஸே பண்ண தெரியாது. சரி, சந்தோஷம். இந்த ஷோவில் சந்திப்போமா? கண்டிப்பாக. நீங்களும் நாங்கள் வரப்போலாம் வந்துருங்க. சரி, ஓகே, நன்றியா. ஆமாம், நீங்களும் வந்துருங்க.